தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை விட்டு வெளியேறும்படி உத்தரவு பிறப்பித்தார். கட்சியை விட்டு வெளியேறும்படி உத்தரவு பிறப்பித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மேற்கு வங்காளத்தில் கடந்த 15 ஆண்டு காலமாக ஆட்சி செய்தவர் மம்தா பானர்ஜி. 2026 சட்டசபை தேர்தலில் மம்தா பானர்ஜி எதிர்பாராத விதமாக தோல்வி அடைந்தார். முதல் முறையாக பாஜக ஆட்சி அமைத்தது. தற்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை உடைக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்ற 80 தொகுதிகளில் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக விலக்கி வாங்கி தனி அணியாக உடைத்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல தொண்டர்களை தன் பக்கம் இழுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் கட்சியை காப்பாற்றுவதற்காக போராடுகிறார் மம்தா பானர்ஜி. அடுத்த 5 ஆண்டுகள் அவருக்கு சவாலானதாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் மம்தா பானர்ஜி கட்சியை விட்டு வெளியேறும்படி உத்தரவிட்டுள்ளார். தற்பொழுது சாறை சாறையாக கட்சியை சார்ந்த தொண்டர்கள் விலகி பாஜகவில் இணைந்து வருகிறார்கள். போட்டி அணியில் இணைந்து வருகிறார்கள். கட்சியை விட்டு வெளியேற விரும்புபவர்கள் ஜூலை 21ஆம் தேதி நடைபெற உள்ள தியாகிகள் தின பேரணிக்கு முன்பாக வெளியேறும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். கட்சியை விட்டு யார் வெளியேறணும் ஆசைப்படுறீங்களோ அவங்க ஜூலை 21ஆம் தேதிக்கு முன்னாடி விலகிக்கோங்க. நான் கட்சியை நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். கட்சியை விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்படுறவங்க தயவு செஞ்சு வெளியே போங்க. ஜூலை 21ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியே போங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காப்புல. ஏன்னா தொடர்ந்து சாறை சாறையாக தினந்தோறும் பாஜக இணைஞ்சிட்டு வர்றாங்க. இது மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய தலைவலியாக உள்ளது. ஆக உண்மை தொண்டர்கள் கட்சியில இருப்பாங்க. தற்காலிகமாக கட்சிக்கு அடைக்கலம் தேடி வந்தவங்க கண்டிப்பா பாஜகவுக்கு போவாங்க. ஆக பாஜக யார் யார் போய் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க ஜூலை 21ஆம் தேதிக்கு முன்னாடி போயிருங்க அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி உத்தரவு பிறப்பித்துள்ளார்.